வெல்கம் பேக் டு ராணி சித்திர தையல். நம்ம வந்து இந்த ப்ளவுஸில் எம்ப்ராய்டரி எப்படி போடுறது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். இது வந்து ஒரு பட்டன், பெரிய பட்டன் எடுத்திருக்கேன். இதை வச்சு அப்படியே வரைஞ்சிக்கலாம். அப்படியே நெக்கு சுற்றி வரைஞ்சிட்டு அந்த ஒரு டாட் மிடில் வச்சுருக்கேன் பாருங்கள், அது மாதிரி வச்சுக்கோங்க. இது யூஸ் பண்ணுற கலர்ஸ் ஒரே ஒரு கலர் தான் எடுத்திருக்கேன். இது நம்ம வந்து லேசி டேஸி யூஸ் பண்ண போகிறோம். லேசி டேஸி எப்படி யூஸ் பண்ணுறது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ஆல்ரெடி நிறைய வீடியோ போட்டிருக்கேன். இப்போ வந்து பாருங்கள், இப்படி சும்மா ஒரு குத்திட்டு குத்திக்கோங்க. பாருங்கள், இந்த பக்கம் எடுத்து ஒரு சுற்றிட்டு அந்த பக்கம் முடிச்சுட்டு இந்த பக்கம் இழுத்துட்டிங்க அப்படின்னா ரொம்ப ஈஸியாக ஒரு லேசி டேஸி ஃபார்ம் ஆகும். இப்போ நம்ம முடிச்சுட்டு ஃப்ரெஷ்ஷாக எடுத்துப்போம். நான் பாருங்கள், இப்போ அழகாக குத்திட்டு நான் ஆல்ரெடி நிறைய வீடியோ லேசி டேஸி போட்டிருக்கேன். அதை நீங்கள் செக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஐடியா கிடைக்கும். இது வந்து ரொம்ப ஈஸியான ஒரு ஸ்டிச் இது. இப்படி நம்ம போட்டுகிட்டே வரலாம். குத்திட்டு அப்படியே எடுத்திங்கன்னா ஒரு செயின் விழும். அதுக்கப்புறம் அந்த பக்கம் குத்தி வெளியில் குத்தி அந்த அவுட் சைடு எடுத்துக்க வேண்டியது தான். இப்படி நம்ம கண்டினியூஸாக போடலாம். ஈஸியான ஒரு தையல், ஒரு ரிச் லுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு தையலும் கூட. பார்க்குறதுக்கு டீசெண்டாகவும் இருக்கும். டக்குன்னு நம்ம போட்டு முடிச்சிடலாம். இந்த போட்டு முடிக்க வந்து உங்களுக்கு ஒரு 1 hour இல்லைன்னா 2 hours ஆகும், அவ்வளோதான். இப்போ நம்ம முடிச்சுக்கலாம். இன்னும் ஒன்று போடலாம். இப்போ முடிச்சுக்கலாம். இப்போ நம்ம வந்து பீட்ஸ் எப்படி வைக்கிறது அப்படிங்கிறத பார்க்கலாம். பீட்ஸ் வந்து ஒரு பெரிய பீட், அப்புறம் ஒரு சின்ன பீட் 2 எடுத்திருக்கேன். இப்போ பெரிய பீடு ஒன்று நம்ம எடுத்துக்கலாம். எடுத்துட்டு பாருங்கள், இப்படி உள்ளே குத்தி வெளியே எடுத்துக்கலாம். திருப்பி அந்த இதுக்குள்ளேயே பீடுக்குள்ளேயே குத்தி எடுத்துட்டோம் அப்படின்னா லாக் ஆகிடும். இப்போ நம்ம தேவையான அந்த சின்ன பீடை நம்ம எடுத்துப்போம். இதுக்கு வந்து 8 பீடு உள்ளே தேவைப்படுது. அந்த 8 பீடை நம்ம எடுத்துப்போம். இப்போது கையில் வச்சுக்கிறேன். கரெக்டாக ஒரு 8 பீடு எடுத்துட்டு தள்ளிப்போம். உள்ள எங்கே ஆரம்பித்தோம் அப்போமோ அங்கேயே குத்திக்கலாம். குத்துனீங்க அப்படின்னா ஒரு ரவுண்ட் ஷேப் நமக்கு கிடைக்கும். இப்போ தள்ளிட்டு அதை சுற்றி தையல் போட்டுகிட்டே வரலாம். ரொம்ப ஈஸியான மெத்தட். வேணும்னா ஒவ்வொரு இதையும் எடுத்து கூட தைக்கலாம். அது கூட ஒரு வீடியோ போட்டிருக்கேன் எப்படி தைக்கிறது அப்படின்னு. அதை கூட நீங்கள் செக் பண்ணிக்கலாம். டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், போய் செக் பண்ணிக்கோங்க. இப்போ அவுட்லைன் ஃபுல்லாகவே கொடுக்கலாம். அந்த குட்டி பீடு இருக்கு இல்லையா, அதை ஒன்று நம்ம எடுத்துப்போம். எடுத்துட்டு இப்படியே சுற்றி நம்ம தைப்போம். தைச்சிட்டே வரும்போது நமக்கு ஒரு நல்ல ஒரு ப்ளவுஸ் ஃபினிஷ் ஆகி வரும். இது வந்துருமான்னுலாம் நினைக்காதீங்க. கண்டிப்பாக இது வரவே வராது. ஏன்னா நம்ம குத்திட்டு அந்த பக்கம் போயிட்டு திருப்பி லாக் பண்ணிட்டு தான் திருப்பி மேலே வரோம். அதனால் உங்களுக்கு அது வராது. இப்படியே நம்ம சுற்றி தைப்போம். கொஞ்சம் க்ளோஸ்அப்பில் காமிக்கிறேன் பாருங்கள். ஒன்று ஒன்றா எடுத்துகிட்டு கடகடன்னு நம்ம தைச்சிட்டே வரலாம். இப்போது நம்ம இந்த இடத்துல போட்டுட்டு ஃபினிஷ் பண்ணிக்கலாம். பார்க்க ரொம்ப ஒரு அழகான ஒரு டிசைன் ரெடி ஆகிடுச்சு. பார்த்திங்கன்னா எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். அழகாக இருக்குது இல்லைங்களா?
இது வந்து ஃப்ரேம் வச்சு காமிச்சிருக்கேன். இது வந்து ஃபுல் ப்ளவுஸோட மாடல். இதை வீடியோ பார்த்ததுக்கு நன்றி. பிடிச்சிருந்தால் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.